ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் செல்வந்த ஒருத்தர் தான். அவன்கிட்ட எல்லாமே அதிகமாக இருந்துச்சு. வீடு வாசல் சொத்து பணம் காசு எல்லாமே நிறையா இருந்துச்சு. அவன் ஏன்னு கையை காமிச்சு கூப்பிட்டா ஓடி வந்து பணி செய்கிறதுக்கு ஆயிரம் ஆட்கள் இருந்தாங்க. இப்படி எல்லாமே இருந்தும் அவன்கிட்ட இல்லாத என்னன்னா மன நிம்மதி மட்டும் இல்லை, மனசில் மட்டும் ஏதோ ஒரு குறை இருந்தாப்புலே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவன் என்ன பண்ணான், இதை எப்படி சரி பண்ண முடிவு பண்ணிவிட்டு அந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக துறவி ஒருத்தர் இருந்தார். அவரை போய் சந்தித்து அந்த துறவிட சொல்கிறான், அந்த பணக்காரன், சாமி என்கிட்ட எல்லாமே இருக்குது அதிகமாக, ஆனால் இல்லாத என்கிட்ட மன நிம்மதி தான் இல்லை, இதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும், நீங்கள் தான் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த சாமியார்கிட்ட அவன் சொல்கிறான். இது கேட்டு அந்த துறவி என்ன பண்ணுறாரு, அந்த பணக்காரனை கூட்டிட்டு என்னோட வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. எங்கே கூப்பிட்டு போனாருன்னா ஒரு மலை அடிவாரம், ஒரு சின்ன மலை தான். அந்த மலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு 3 பெரிய கல்லை எடுத்து அந்த பணக்காரன்ட்ட கொடுத்து, இதை நீ இந்த 2 கல்லை எடுத்துக்கிட்டு ஒரு கல்லை மட்டும் நீ கீழே போட்டுட்டு மீதி 2 கல்லை எடுத்துகிட்டு என்னோட அந்த மலை மேலே ஏறிவா அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, இவனு என்ன பண்ணால் ஒரு கல்லை மட்டும் கீழே போட்டுட்டு மீதி 2 கல்லை சுமந்துட்டு மலை மேலே இப்போ ஏறுறான். தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டே இருந்தான். கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த துறவி சொல்கிறாரு, இன்னொரு கல்லை நீ கீழே போயிட்டு வா என்னோட அப்படி சொல்லி சொன்னார். சரி, இன்னொரு கல்லை கீழே போட்டோன்னா அவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சரி, ஒரு கல்லை மட்டும் அதையும் தூக்க முடியாமல் அப்படி தூக்கிட்டு மேலே ஏறிக்கிட்டே இருந்தான். பிறகு இன்னும் கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த கல்லையும் நீ கீழே போட்டு என்னோட மேலே வா அப்படி சொல்லி சொன்னார். சரி, அந்த கல்லாக போட்டோன்னா அவனுக்கு ஈஸியாக போச்சு. அப்படின்னா அந்த கல்லையும் கீழே போட்டுட்டு மலை மேலே ஏற அவனுக்கு ஈஸியாக இருந்துச்சு. சட்டுன்னு ஏறி மலை மேலே உச்சிக்கு போயிட்டாங்க 2 பேருமே. இப்போ அந்த துறவி கேட்குறாரு அந்த பணக்காரன்ட்ட, எப்படி நீ கல்லை தூக்கிட்டு வந்தியே, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் கல்லை தூக்கிட்டு வரும்போது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, அந்த 2 கல்லையும் கீழே போட்ட பிறகு தான் என்னால் ஈஸியாக மேலே ஏறி வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ அந்த துறவி அந்த பணக்கார்ட்ட சொல்கிறாரு, அதாவது இந்த கல்லை நீ தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரும்போது உனக்கு எவ்வளோ சிரமமாக இருந்துச்சு, நீ கீழே தூக்கி போட்ட பிறகு உனக்கு எப்படி எளிமையாக இருந்துச்சு, அதே போல் தான் உங்ககிட்ட இருக்க செல்வங்கள் அனைத்தையும் நீ உனக்கு தேவையானதை வச்சுக்க, உன் தேவைக்கு அதிகமாக இருக்கிறத 4 பேர் இல்லைவங்களுக்கு கொடுத்து உதவு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு நீ உதவி செய்யி, நீ இந்த மாதிரி செய்கிற உதவி அவங்க உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அந்த ஆசீர்வாதமே உன்னையும் உன் குடும்பத்தையும் நிம்மதியாக வாழ வைக்கும், அதுவே உனக்கு மன நிம்மதி கிடைக்கும், அதுவே உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த துறவி.